புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கான திட்டங்கள் குறித்து பாஜக வேட்பாளர் ராமச்சந்திரன் சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். ஐயா எடப்பாடியினுடைய ஆதரவு பெற்ற இந்த சின்னத்தில் தாமரை சின்னத்தில் வாக்களித்தால் இந்த பாரத பிரதமர் ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலமாக ஏற்கனவே எஸ்டிமேட் போட்டு நிற்கக்கூடிய இந்த 1680 கோடி ரூபாய்க்கான ஜல் ஜீவன் திட்டத்தை பாரத பிரதமர் அவர்களிடம் கேட்டு பெற்று இந்த மக்களுக்கு 2 ஆண்டுகளுக்குள் அந்த திட்டத்தை செயல்படுத்தி அதை முழுவதுமாக தண்ணி கொடுக்கறதுக்காக கொடுக்க வேண்டியது முதல் முடிவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே 38 மாவட்டங்களில் வறட்சியான மாவட்டம், வேலைவாய்ப்பு இல்லாத மாவட்டமாக இந்த மாவட்டம் இருக்கிறது. மத்திய தொழில்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா பியூஷ் கோயல்ஜி அவர்களிடம் நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன். ஒரு குறைந்தது 10,000 நபர்களுக்காக இந்த மாவட்டத்திற்கு வேலைவாய்ப்பை கிடைக்கக்கூடிய ஒரு தொழிற்பேட்டையை கொடுங்கள் என்று கோட்டிருக்கிறேன். அவர்களும் இதை பரிசீலனை செய்து கொள்வதாக நினைத்திருக்கிறார்கள். வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வெற்றி பெற்ற பிறகு இந்த மக்கள் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த பிறகு அந்த திட்டம் கண்டிப்பாக ஒரு தொழிற்பேட்டையும் 24 மணி நேரம் கொடுக்கக்கூடிய ஜல்ஜீவன் திட்டமும், நகர்ப்புறத்திற்கு ஜல்ஜீவனும் அமிர்த் பாரத் திட்டமும், கிராமப்புறங்களுக்கு ஜல்ஜீவன் திட்டமும் கண்டிப்பாக அந்த திட்டம் வந்தே தீரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களும் அண்ணன் ஐயா எடப்பாடியார் அவர்களும் கொண்டு வந்த காவிரி குண்டார் இணைப்பு திட்டம் பாதியிலேயே நிதி பிரச்சனையால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எங்களுடைய பாரத பிரதமர் அவர்களிடம், எங்களுடைய மத்திய அமைச்சர்களிடம் இணைந்து இந்த மாநிலமும் மத்திய அரசும் இணைந்து அந்த காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்குவதற்கு மிக முக்கிய பங்காக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த மக்களும் இந்த மண்ணும் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. டாஸ்மாக் கடைகள் என்பது காலையிலேயே திறக்கப்பட்டு கள்ளச்சந்தையில் விற்கப்பட்டு வருகிறது. இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிந்தே கஞ்சாவும் சட்டம் ஒழுங்கும் அதிகமாக இருக்கிறது. அதை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு தரமான சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவேன்.